நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி நம்மளோட வந்திருக்காரு. இந்த கருப்புசாமி, கிராம தேவதைகள் இதை பற்றிலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். பட் சினிமாலெல்லாம் நிறையா பார்த்துருப்போம். கருப்பசாமி அப்படிங்கிறதுனா என்ன, அவர் யார், அவருடைய வழிபாட்டு முறைகள் என்ன, இந்த கிராம தேவதைகள்னால் அவங்க யார், அவங்களோட வழிபாட்டு முறைகள் என்ன, இது பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக இதை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள் புக்கெலாம் எழுதியிருக்கிற ஸ்ரீகுமார்ஜி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மகாகணபதி நமக. கருப்பருத்துணை. ரொம்ப நன்றி சார், நீங்கள் இங்கே வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த கருப்பசுவாமி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி சினிமா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறையா பார்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு கிராமத்தோட அசோசியேட்டடான ஒரு சுவாமியாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த கருப்பசுவாமின்னா யார், அவர் ஒரு சித்தரா, கருப்பசுவாமி அப்படிங்கிற அந்த கடவுள் பற்றி நீங்கள் எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் சார் எங்கள் நேயர்களுக்கு. சரி, கருப்பசாமி என்ற கடவுளை வந்து பலவிதமாக பார்க்கலாம். அவர் சித்தர் கிடையாது, ஆனால் சித்தர் வழிபாட்டுக்கும் சித்தர் சம்பிரதாயத்துக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. இப்போ போகர் மகாசித்தர்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ போகர் பழனியில் இருக்கிற நவபாஷண மூர்த்தியை செஞ்ச ஒரு மகாசித்தர். அவருக்கும் கருப்பனுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. போகர் எழுதிய பல ஓலைச்சுவடிகள் இப்போ புத்தகம் மூலியமாக எல்லாருக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு போகர் 7000, போகர் ஜனன சாகரம் போன்ற நூட்கள் போகர் என்னென்ன யோசித்தார், என்னென்ன வேலைகள் செய்தாருன்னு அதில் போட்டு இருக்கோம். இப்போ போகர் போன்ற சித்தர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதாவது காயக்கல்பம், மூலிகை வகையை வைத்து ஒரு மனுஷனோட ஆயுளை எப்படி நீடிக்கிறது, மூச்சு காற்று பயிற்சி போன்ற விஷயங்களில் நிறையா ஆய்வு செஞ்சுருக்காங்க இந்த சித்தர்கள். பல சித்தி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பேர் சித்தர்கள். சித்தி இருக்கிறவங்களுக்கு பேர் சித்தர். போகர் 7000 இந்த நூலில் போகர் கருப்பர் எப்படி பார்த்தாருன்னு எழுதியிருக்கார். அதாவது போகர் என்ற சித்தர் பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. சைனாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, கேரளாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, பல இந்த லோகத்தை தாண்டி பல லோகத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்காரு. ஸோ போகர் என்பவர் பல லோகத்தில் போயிட்டு வந்திருக்காரு. பல தெய்வங்கள் சித்தர்கள் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பல விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வட்டி அவர் சேர நாடு, அதாவது இன்றைய கேரளாவுக்கு போகும்போது ஒரு பெரிய கருத்த ரூபம், பெரிய மீசை, அருவாளுடன் பார்த்து வியந்து போனார். அந்த ரூபத்துக்கு முன்னால் ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த சித்தர் போகரோட குரு, அதாவது காலங்கி சித்தரோட பந்து. அவங்க 2 பேரும் ஒரே குரு கிட்ட போய் சேர்ந்து கற்றுக்கிட்டாங்க. அவர் சொன்னார், இவர் வந்து ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி, நான் உனக்கு இவரை எப்படி கூப்பிடணும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். பிற்காலத்தில் நீ கஷேத்திரங்கள்லாம் நீ செய்ய போகிற, இவர் உனக்கு உதவியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சக்தியை அவர் கற்றுக் கொடுப்பார். இப்போவும் நீங்கள் போய் பழனி மலை ஏறி முருகனை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த மலை அடியில் ஒரு பழமையான கற்பன் மூர்த்தி இருப்பார், ஒரு காவல் தெய்வமாக. அந்த மலைக்கு அவர் ஒரு காவலாக. அதே மாதிரி போகர் எழுதிய இன்னொரு நூல் போகர் ஜனன சாகரம். போகர் ஜனன சாகரத்தில் அவர் பேசுவார், சித்தர்கள்லாம் வந்து இந்த கொல்லிமலை, சதுரகிரி மலையில் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பயிற்சி செய்வாங்க. இந்த கல்லை வந்து எப்படி தங்கமாக மாற்றுறது போன்ற பல வித்தைகள் செய்யும்போது அவங்களுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எண்ணெய் இதெல்லாம் மாற்றுவதுக்கு. இதெல்லாம் தப்பான கைக்கு போகக்கூடாது. இப்போ சித்தர்கள் ஏன் வந்து ஆயுளை நீடிக்கிறாங்க, மக்களுக்கு உதவியாக இருக்கணும்னு. இந்த மாதிரி சக்தி கெட்டவங்களுக்கு போனிச்சுன்னா அவங்க இதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு இடத்துல புதைச்சி வச்சு கற்பனை காவலுக்கு கூப்பிட்டு வச்சுருப்பார். இதே மாதிரி இங்கே சதுரகிரி மலை, கொல்லிமலை, இந்த மாதிரி சித்தர்கள் இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த மலை கீழே வந்து கற்பன் வந்து காவலாக இருப்பார். அதனால் கற்பனுக்கும் சித்தர் பெருமான்களுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்குது. ஆனால் கற்பன் சித்தர் கிடையாது, சித்தர்களை வேண்டும் கடவுள் வந்து கற்பர். ஓகே, இப்போ பழனியில் சொன்னீங்க இல்லையா ஜி, அவங்க கூட வந்து போகர் செஞ்சது தானா அந்த கற்பன் சிலை கூட? அது தெரியாது, ஆனால் பழமையான சிலை. நீங்கள் அந்த யானை பாதையில் நீங்கள் வரும்போது கீழே அடிவாரத்தில் பார்ப்பீங்க, ரொம்ப பழமையான சிலை. இப்போ இருக்கிற சிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பரோட சிலை அருவாள் இருக்கும், கதா இருக்கும், ஒரு மாதிரியான
தோற்றம் இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்த சிலை மாதிரி இருக்காமல் பழங்கால சிலையாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த கருப்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து மதத்தில் நிறைய முறைகள் இருக்கு இல்லையா? சைவம், வைணவம், கானபத்தியம் அப்படின்னு நிறைய. அதில் வந்து எதில் வந்து கருப்பர் வந்து இதாவார்? இல்லை எல்லா மார்க்கத்துக்கும் காமனான கடவுளா கருப்பர் சாமிங்கிறது? கருப்பு சாமி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மார்க்கத்துக்கும் உண்டான ஒரு சாமி தான். ஏன்னா நீங்கள் இப்போ 18 கருப்பர் இருக்கார் நம்ம அழகர் கோயிலில். அழகர் வந்து விஷ்ணுவோட ஒரு ரூபம் தானே. அதே மாதிரி மாரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே கருப்பர் இருப்பார். சில சிவ ஆலயத்தில் கருப்பன் வந்து காவலாக இருப்பார். அவர் வந்து மார்க்கம்க்கு மட்டும் இருக்கிற கடவுள் கிடையாது, எல்லா மார்க்கத்துலேயும் இருப்பார். ஏன்னா இந்த மார்க்கங்கள் வந்து பிற்காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிராம தெய்வங்கள், காவல் தெய்வத்தெல்லாம் வேண்டியிருக்கோம் உருவம் இல்லாத நேரத்துல இருந்து. இப்போ நீங்கள் பல கருப்பர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சிலை இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சிலையாக வணங்காத முன்னே அதை முன்ன ஒரு கல் இல்லை ஒரு செங்கல்லை வச்சு வணங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் உருவம்னு வந்துச்சு. ஸோ அந்த காலத்துலேருந்தே வந்து அவர் வந்து ஒரு கல்லாக வணங்கிட்டு வராங்க. அவரோட காவல் சக்தி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி அவர் வந்து உதவிக்கு வருவார். தர்மம் மட்டும் நம்ம பக்கமாக இருந்தால் வருவார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து வைஷ்ணவ கடவுளா சைவ கடவுளா? ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ ஐயப்ப சுவாமி இருக்காரு, அவர் வைஷ்ணவ கடவுளா இல்லை சைவ கடவுளா? ஏன்னா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவர் பிள்ளை தானே, சிவனுக்கும் மோகினுக்கும் பிறந்த பிள்ளை தானே. கருப்பர் அங்கேயும் காவலாக தானே இருக்காரு. அப்போ எப்படி அவர் சைவத்தில் மட்டும் அடக்கம் இல்லை வைஷ்ணவத்தில் மட்டும் அடக்கம்? அப்படி இல்லை, எல்லா விதத்துலையும் அவர் அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வைஷ்ணவ கடவுளாக வேண்டுறாங்க. சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாமம் போட்டிருப்பாங்க, நீல கலரில் வந்து சிலை இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து அவர் விபூதி பட்டை போட்டிருப்பார். நீங்கள் வந்து நான் பண்ண ரிசர்ச்சில் அவருக்கு வந்து சைவத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்மளோட கோயில்கள், சிவ கோயில்கள் நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே ஆகம அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ நார்த்லலாம் வந்து பல போர்கள்னால அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம கோயில்களில் சைவ கோயில்கள் ஆகமப்படி இருக்கும். 28 ஆகமங்கள் இருக்காங்க. அதில் காரண ஆகமம், காமி ஆகமம், இந்த 2 ஆகமத்தை வச்சு தான் முக்காவாசி சைவ கோயில்கள் இங்கே வந்து செய்கிறாங்க. அது அந்த தெய்வத்தை எப்படி பிராண பிரதிஷ்டை செய்யணும், அந்த 6 கால பூஜை எப்படி செய்யணும், வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் எப்படி நடக்கணும், எல்லாமே அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த 28 ஆகமத்தில் ரௌரவ ஆகமம்னு ஒன்று இருக்குது. ரௌரவ ஆகமம்னா சிவனோட உக்கிர ரூபங்கள் என்னென்ன, அவங்களோட பேர் என்னன்னு, அவங்களோட ரூபம் எப்படி இருக்கும்னு அந்த ரௌரவ ஆகமத்தில் போட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த புத்தகங்களை படித்தது கிடையாது. அதில் சிவனோட ரூபங்கள் வீரபத்திரன், பைரவர்னு பேசிட்டு வரும்போது அதில் மகாகாலன் ஒரு ரூபம் வரும், ஸ்ரீங்கலா காலன் என்று ஒரு ரூபம் வரும். ஸ்ரீங்கலா வந்து சமஸ்கிருத ஒரு ஸ்ரீங்கலானா சங்கிலின்னு அர்த்தம், காலன்னா கருப்பான ஆளுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் மொழிபெயர்க்கும் போது ஸ்ரீங்கலா காலன் சங்கிலி கருப்பன் என்ற பேருன்னு வருது. மகானா பெருசுன்னு அர்த்தம், காலன்னா கருப்பு, பெரிய கருப்புன்னு வருது. ஸோ அந்த ரௌரவ ஆகமப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி கருப்பன், பெரிய கருப்பன் போன்ற தெய்வங்கள் எல்லாம், கருப்பு சுவாமி ரூபங்கள் எல்லாம் சிவனோட அம்சம், சிவனோட உக்ர அம்சங்கள்னு வருது. ஓகே, சிவனோட அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நம்ம? ஆமாம், சிவனோட அம்சம்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ கருப்பசாமிங்கிறது சில பேருக்கு குலதெய்வமாக இருக்குமா ஜி? அவர் குலதெய்வமாக இருக்கார், காவல் தெய்வமாக இருக்கார், கிராம தெய்வமாக இருக்கார். அவர் குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களும் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வத்துக்கு அவர் காவல் தெய்வமாக இருப்பார். சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரர் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க, அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு காவல் இருப்பாங்க, சாது கருப்பனாக இருப்பாங்க. சில பேருக்கு கருப்பனே வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. சில பேருக்கு குலதெய்வம் மாறிட்டு வரும். ஏன்னா நம்ம ஒரு பகுதியில் இருக்கும்போது இந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். சில பேர் இப்போ அந்த வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு மாறுறாங்க, அங்கே பெரிய கோயில் எது, அந்த கோயிலை வந்து அவங்க வந்து குலதெய்வமாக தத்தெடுத்துருப்பாங்க. ஸோ குலதெய்வம் வந்து மாறிட்டு வரும். அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயம். சில பேர் சொன்னாங்க பழனி முருகனின் குலதெய்வம், திருப்பதி வெங்கடாச்சலபதி குலதெய்வம் மேபி இருக்கலாம். ஆனால் அது ட்ராவல் பண்ணனால
அவங்களோட கம்யூனிட்டி ட்ராவல் பண்ணனால அந்த குலதெய்வம் என்று மாறுது. ம் ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பன், முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் தான். ஓகே. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கருப்பசாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நகர்ப்புறத்தில் அவ்வளவா இல்லாததுக்கு காரணம் எல்லாம் இந்த மாதிரி வந்ததுனால தான். ஏன்னா கிராமப்புறத்தில் மட்டும்தான் இப்போ கருப்பசாமி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் தப்பாகவும் இருக்கலாம், நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். கருப்பசாமிங்கிறது நகர்ப்புறத்துக்கான கடவுள், கிராமத்துக்கான கடவுள் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? எல்லா ஒரு ஒரு ஊருன்னா அது காக்கிறதுக்கான கடவுள் கருப்பசாமி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு பொதுவான ஒரு தவறான ஆஹ், கண்ணோட்டம். ஏன்னா அவர் கிராம தெய்வம். ம் எல்லாருமே ஒரு காலத்தில் கிராமத்தில் தான் வந்திருக்கோம். ஸோ கிராமத்தில் இருந்தனால கிராம தெய்வம்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். ம் ஸோ என் மனைவி சொன்னாங்க, இங்கே வந்து இந்தியாவில் சில இடத்துலேருந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ம் நான் சொன்னேன், சிங்கப்பூரில் அது வெறும் நூடுல்ஸ் தான் சொல்லுவோம், சிங்கப்பூர் நூடுல்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம கிராமத்தில் இருக்கும்போது அவர் கிராம தெய்வம்னு சொல்ல மாட்டோம், தெய்வமாக தான் பார்ப்போம். ஆமாம். இப்போ நம்ம சிட்டிக்கு வரும்போது அவர் கிராம தெய்வம்னு சொல்கிறோம். ம் ஆனால் தெய்வம் தான், எல்லாமே தெய்வம் தான். சிறு தெய்வம் பெரு தெய்வம்லாம் கிடையாது. ம் ரூபங்கள் மாறும். இப்போ நான் சொன்னேன், சிவன் வந்து அந்த எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற சிவன் தான் நம்ம கூட விளையாடணும்னு சொல்லிட்டு கிராம தெய்வமாக வராரு. ம் இப்போ பெருங்கடவுள்னு சொல்கிறோம், பெருங்கடவுள் ரொம்ப தூரமாக பார்க்குறோம். ஆனால் அதே கடவுள் நம்மக்கிட்ட ஒரு ஒரு அண்ணனா, தம்பியா, அக்காவா, அம்மாவை பார்க்கும்போது அவங்க கிராம தெய்வமாக பார்க்குறோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. அது தவறான கண்ணோட்டம். அண்டு இந்த வழிபாட்டு முறைகளும் பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம படிக்காததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் அதனோட வழிபாட்டு முறைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ திரைப்படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கூட கருப்பன்னா இந்த கோழி, பிராண்டி அப்படிலாம் வச்சு வழிபடுறாங்க. ஆக்சுவலாக கருப்பன் வழிபாட்டு முறைங்கிறது என்ன? அவங்க காமிக்கிறது கரெக்டா? இல்லை என்ன வழிபாட்டு முறை சார் கருப்பன்? இப்போ என்ன விஷயம்னா, சனாதன தர்மத்தில் பலவிதமான வழிபாட்டு முறை இருக்குது. ம் எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது. ம் அவங்கவுங்க குலம் ஒவ்வொரு விதமாக வேண்டுவாங்க. இப்போ ஆறுபடை முருகன் கோயில்னு இருக்குது. இப்போ எல்லாமே சைவ சித்தாந்த முறையில் வேண்டுறாங்க. ம் ஆனால் அதோட நூட்களில் போய் பார்த்தீங்கன்னா, தொன்மையான நூட்கள், அதாவது திருமுருகாற்றுப்படை, ம் நம்ம தொன்மையான நூட்கள் 6 படையை பற்றி பேசுகிற நூல்னா அந்த நூல் தான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நக்கீர பெருமான் சொல்லியிருக்காரு, இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்து வழிபாடு. அந்த 6 படை வீடுகளும் ஒவ்வொரு குலம் ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணுறோம். ஓகே. யார் யார் வழிபாடு பண்ணுவான்னு சொல்லியிருக்கு. ம் ரிஷிகள் ஒரு கோயிலுக்கு ஒரு போய் படை. ம் அவங்க எப்படி இருப்பாங்க, எலும்பும் தோலாக இருப்பாங்க, ம் புள்ளித்தோல் போட்டிருப்பாங்க. அவங்க யோகிக் மெத்தட்ஸில் வந்து வழிபாடு பண்ணுவாங்கன்னு இருக்குது. ம் 2வது கோயிலில் அந்தணர்கள், ம் அதாவது பிராமணர்கள், யக்ஞம் ஹோமங்கள் வைத்து முருகனை வழிபாட்டு பண்ணாங்கன்னு இருக்குது. ம் 3வது இந்த ஹண்டர்ஸ், காட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்க ஹண்ட் பண்ணுற இந்த விலங்குகள், இந்த மான், அந்த பலவிதமான விஷயங்கள் அதை முருகனுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ம் மீனவர்கள், அவங்களுக்கு இந்த அந்த ஒரு மாதிரி சாராயம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், மீன், இந்த மாதிரி விஷயங்கள் முருகருக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த இதுலேயே முருகர் சொல்ல எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்குவார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணுறது. ஸோ அதில் எது சரி தப்புன்னு கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலி இப்படி வழிபாடு பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ம் இப்போ சில பேர் வந்து சைவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பலி பல விஷயங்கள்லாம் அவங்களோட சம்பிரதாயத்தில் கிடையாது. ம் நீங்கள் வணங்குறதுன்னு இருக்குது, ஆனால் நீங்கள் மற்ற கோயிலில் போய் இது தப்புன்னு சொல்ல முடியாது. ம் இப்போது எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, விஷ்ணு கோயிலில் வந்து துளசி ஆமாம். போடுவாங்க. ம் துளசி இல்லைன்னா பகவான் வந்து சந்தோஷப்பட மாட்டார், துளசியே இருக்கும். ஆனால் மகாராஷ்டிராவில் ம் கணபதிக்கும் துளசிக்கும் ஆகாது. ஓகே. துளசி கணபதிக்கு போட்டிங்கன்னா ம் நரக பிராப்தின்னு போட்டிருக்கு. ம் இப்போ நான் கணபதி வேண்டேன்னு சொல்லிட்டு நான் விஷ்ணு கோயிலில் போய் நீங்கள் எதுக்கு துளசி போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. ம் இது வந்து ஒரு சம்பிரதாயம், இது வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருக்குது. ம் ஸோ எது சரி தப்புன்னு கிடையாது. அதே போல் தான் கருப்பனுக்கு பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்குது. சில சம்பிரதாயங்கள் சைவமாக வணங்குறது, ம் சில சம்பிரதாயங்கள் அசைவமாக வணங்குறது. அது எப்படி வருதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் உத்தேசமான ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நம்ம வந்து கருப்பனுக்கு வழிபாடு பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம். ஓகே. கருப்பசாமிக்குன்னு ஏதாவது சில இப்போ விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, முருகனுக்கு வைகாசிலாம் இருக்கிற மாதிரி அவருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்டிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காஜி? இப்போ அவர் வந்து இந்த விவசாயத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற ஒரு தெய்வம். ம் பல சம்பிரதாயத்தில் அந்த
அறுவடையில் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. ம் பொங்கல் வந்து தினம் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு நாள். ம் 2வது சித்திரை பௌர்ணமி. ம் 18ஆம் படி கருப்பர் கோயிலில் சித்திரை பௌர்ணமிலாம் அவருக்கு வந்து ஜெயந்தி மாதிரி கொண்டாடுவாங்க. ஓகே. மாச திதியில் வந்து அமாவாசை திதி. ம் ஏன்னா இப்போ அமாவாசை திதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பித்ருக்கள்லாம் இந்த லோகத்துக்கு வருவாங்க. பித்ருக்கள் வரும்போது நல்லவர்களும் வருவாங்க, கெட்டவர்களும் வருவாங்க இந்த அமாவாசை திதியில். ஸோ அந்த திதியில் இருக்கும்போது கருப்பு வந்து காவல் தெய்வம். ம் ஸோ இந்த ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற ஆத்மாக்கள் அதெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு அவர் இந்த அமாவாசை திதியில் ரொம்ப சக்தி வாய்ந்து இருப்பாங்க. ம் ஸோ இந்த அமாவாசை திதியில் அவருக்கு வந்து விளக்கேற்றி வணங்குறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே. மோஸ்ட்லி உங்க கருப்பசாமிங்கிறது வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதுனால ஊருக்கு வெளியே ஊருக்கு எல்லையில் அந்த மாதிரி அங்கே தான் வச்சுருப்பாங்களா கோவில், இல்லை ஊருக்கு நடுவில் அந்த மாதிரி அங்கெல்லாம் கூட கோவில் இருக்கா கருப்பசாமிக்கு? நல்ல கேள்வி. இப்போ நம்ம ஒரு கிராம தெய்வம் வணங்கும் போது ஊர் எல்லையில் அவர் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அந்த எல்லையை தாண்டி ஊருக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் வரக்கூடாது. அது வந்து ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு எதிரிகளாக இருந்தாலும் சரி, கல்வர்களாக இருந்தாலும் சரி, யாருமே உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. அந்த எல்லையை தாண்டி தான் சுடுகாடம் இருக்கும். ஸோ அங்கே அந்த சுடுகாடை தாண்டி இந்த தீய சக்திகள் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த எல்லையில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மாற மாற நம்ம வழிபாடும் மாறி மாறி வருது. இப்போ சில கோயில்களில் வந்து நான் பார்த்துருக்கேன், திருச்சியிலலாம் கருப்பர் சிட்டிலையும் இருக்கார். ஆனால் வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நான் முதல்ல சின்ன வயசில் நான் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 20-21 வயசில் போகும்போது நான் கேட்கும்போது அவர் பக்கத்தில் வந்து ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சு. ஸோ நான் கேட்டேன், அது மனைவியா? இல்லை, அவர் மனைவி கிடையாது, அது வந்து அவர் அம்மா ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்காங்க சிட்டியில்? இல்லை, ஏன்னா அவர் வெளியே வந்து கிராம தெய்வமாக இருக்க போது அவர் வந்து ஃப்ரீயாக இருந்த ஒரு தெய்வம். சில இடத்துல வந்து கூரை கூட இருக்காது, ஃப்ரீயாக உக்கிரமான தெய்வம் இல்லையா? இப்போ நம்மளாம் சிட்டிக்கு வரோம், நம்ம தெய்வத்தை நம்ம சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அவர் உக்கிரமாக இருக்கிற தெய்வத்தினால அவர் கொஞ்சம் அமைதிப்படுத்தணும். ஒருத்தன் எவ்வளோ உக்கிரமாக இருந்தாலும் அவன் அம்மா பக்கத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆயிடுவான். அதனால தான் அம்மாவா அந்த தேவியை பக்கத்தில் வச்சுருக்கோன்னு ஒரு சாம்பிராணி கருப்பர் கோயிலில் வந்து அந்த பூசாரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகே. இப்போ சில உக்கிரமான தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நரசிம்மர்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து உக்கிரமான தெய்வம், அதுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ கருப்பசுவாமி அந்த மாதிரி நம்ம வீட்டில் படமாக வச்சுக்கலாமா, இல்லை பூஜை பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் அன்றாட நம்ம தினசரி வழிபாடில் கருப்பசுவாமியை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா நம்ம? ஒரு நல்ல கேள்வி. இப்போ மந்திர சாதனா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நரசிம்மனுக்கும் கருப்பனுக்கும் ஒரே பீஜாட்சரம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜாட்சரம் இருக்கும். ஸோ நரசிம்மனுக்கு ஒரு பீஜாட்சரம் இருக்குது அந்த உக்கிர தன்மையை காட்டுறதுக்கு. அதே பீஜாட்சரம் தான் கருப்பனுக்கும் இருக்குது. இப்போ சில தெய்வம் வந்து வணங்க முடியுமா, சில பொய்யான விஷயங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி கருப்பன் வந்து உக்கிரமான தெய்வம், வீட்டில் வச்சு கும்பிட்டா சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற தெய்வம் தான் சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லையா? சிவனுக்கு கும்பிடும்போது சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லையா? பெருமாளுக்கு கும்பிடும்போது சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லை? எல்லா தெய்வத்தை கூப்பிட்டாலும் சுத்தபத்தமாக இருக்கணும். இது வந்து வெறும் ஒரு பயத்தை தூண்டி வச்சு இருக்காங்க. அப்படி கிடையாது. எல்லா தெய்வத்தை வேண்டும் போது கூட நீங்கள் வந்து ஒரு லெவலான ஒரு சுத்தி இருக்கணும். ஆனால் கருப்பன் வந்து எல்லா விதமான வழிபாடு அக்செப்ட் பண்ணுற ஒரு தெய்வம். ஸோ தர்மம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் வேண்டலாம், உருவத்தை வைக்கலாம். சிலை வைக்க தேவையில்லை, ஏன்னா சிலை வச்சா தினசரி பூஜைகள் செய்யணும். படம் வைக்கலாம். படம் வீட்டுள்ளுக்கு வைக்காட்டி கூட வீட்டு வாசப்படியில் வைக்கலாம். ஏன்னா சில பேர் காவல் தெய்வம், ஏன்னா சில பேர் வந்து சில தெய்வத்துக்கு வந்து சாத்விகமான பூஜைகள் செய்வாங்க. கருப்பனுக்கு மட்டும் வந்து வேறு விதமான இந்த சுருட்டு போன்ற விஷயங்களை கொடுப்பாங்க. ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கருப்பர் வந்து வெளியே வைப்பாங்க. எப்படி ஊரில் இருக்கும்போது அவர் காவல் தெய்வமாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டு வெளியே வச்சுருப்பாங்க. சில பேர் அவர் இஷ்ட தெய்வம். இப்போ என் வீட்டிலலாம் நான் கருப்பர் நடுப்புற தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் விநாயகர் இருப்பாங்க, பக்கத்தில் திருப்பர சுந்தரி இருப்பாங்க, கருப்பர் நடுவில் இருப்பார், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எப்படி வணங்கணும்னு நீங்கள் ஒழுங்காக கற்று வணங்கணும். ஓகே. இப்போ கருப்பசுவாமி ஜென்ரலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், உக்ரமான ஆள். நம்ம தப்பு பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப
வீரியமாக வந்து நம்மளை வந்து இது பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சுவாமிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். அவர் வந்து ரொம்ப எப்படி வழிபடலாம், எந்த காரியத்துக்காக வழிபடலாம், ரொம்ப வீரியம் மிகுந்த கடவுள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? இப்போ நீதி உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். சில இடத்துல வந்து பிற்காலத்தில் வந்து வழிபாட்டுகள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து காவலர்களும் அவரை வேண்டுவாங்க, களவாணிகளும் அவரை வேண்டுவாங்க. அவர் பார்ப்பாங்க தர்மம் யார் பக்கம் இருக்கு. இப்போ காவலர்கள் வந்து தீயவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னா அந்த காவலர்களுக்கு கருப்பன் உதவி செய்ய மாட்டான். அதே மாதிரி இந்த கழுவு தொழில் இருக்க பாருங்க, ஆனால் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, இல்லாதவங்க கிட்ட எடுக்கிறாங்களா இல்லை நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட இருக்காங்க. அவருக்கு தான் சொல்லணும், ஏன்னா நீதிபதி அவரு தான், இது நியாயம்னு. ஸோ நியாயம் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கணும். இப்போ உக்கிரமான தெய்வம்னு சொல்ல போது சிவனும் உக்கிரமான தெய்வம் தானே. நெத்திக்கணை திறந்தா என்ன செய்வனு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரும் சாந்த ஸ்வரூபதி தானே. அவர் மாதிரி சாந்தமான தெய்வமும் யாருமே கிடையாது. ஸோ தெய்வத்தில் எல்லா தெய்வத்துக்கும் அந்த உக்ர சக்தியும் இருக்குது, சாந்த ரூபமும் இருக்குது. அது எப்படி நீங்கள் வணங்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சில தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது அவரை ரொம்ப தூரமாக வச்சு பார்ப்பீங்க. ஆனால் இவர் வந்து வேண்டும்போது ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ நீ எப்படி பேசுவீங்கன்னா, இப்போ திரும்பி உங்கள் அப்பா நீங்கள் சண்டை போடுவீங்க, நாளைக்கு வந்து திருப்பி பேசுவீங்க, உங்கள் அண்ணன் கூட சண்டை போடுவீங்க, திருப்பி பேசுவீங்க. ஏன்னா அதை ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் கற்பனை நீங்கள் வேண்டும் போது ரொம்ப தூரமான தெய்வமாக வேண்டாமல் அவர் கூடியே இருக்கிற தெய்வமாக நீங்கள் வேண்டிங்கன்னா அவரோட சுயரூபம் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், நார்த் ஈஸ்டில் வந்து அவர் ஒரு எஸ்பியாக இருக்கார். ஸோ ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். ஒரு வாட்டி அவரோட பூஜை அறையெல்லாம் வந்து பற்றி எரிஞ்சிருச்சு. அவர் ஜபம் பண்ணுற மாலைகள்லாம் வந்து எரிஞ்சிருச்சு. ரொம்ப வீரம் மிக்க ஒரு தரவர். நல்ல தியானம்லாம் பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் கும்பிட்றாரு. ஆனால் அவருக்கு 2 சின்ன பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ எவ்வளோ வீரனாக இருந்தாலும் பையன்னு ஒன்று இருக்கும். உடனே எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், பை இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிரமா இல்லைன்னு. ஏன்னா நான் செய்கிற தொழில் இந்த மாதிரி, நான் சில தீயவர்கள்கிட்டலாம் நான் போட்டி போட வேண்டியதாக இருக்குது, உதவி செய்கிறியா சொன்னேன். நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, அவர் வந்து நிற்பாருன்னு. எப்படி கூப்பிடுறது, எனக்கு மந்திரம் தெரியும். இல்லை கருப்பன்னு கூப்பிடுங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க, இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுங்கள், காவல் நிற்க சொல்லுங்கள், வருவார்னு. 5 மினிட்ஸில் வந்து திருப்பி ஃபோன் அடிக்கிறார், பை வீட்டு வாசப்படியில் வந்து சுருட்டு வாசம் அடிக்குது, ஆனால் ஏன் வீட்டு உள்ளுக்கு வர மாட்டாரு, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா. நான் சொன்னேன், நீ வீட்டுக்கு காவல் தானே கூப்பிட்ட, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி டீயாக கொடுக்க கேட்ட, காவல் தான் நிற்கிறாரு. ஸோ 5 நிமிஷத்தில் வந்துட்டார். ஓகே. 2வது வந்து சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து கைலாஷ் யாத்திரை போயிருந்தாங்க. நேபாளுக்கு போகும்போது திடீர்னு வந்து அங்கே அந்த ராயட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிறகு அந்த இந்தியன்ஸ்லாம் வந்து தாக்க முயற்சி நடந்துச்சு. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி தெரியல, நம்ம பாலிட்டிக்கலையாக இருக்கிற ஆளுங்க கூட தான் போயிருக்கணும், அவங்களால உதவி செய்ய முடியல, பயமாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, வருவார்னு. இவங்க வந்து ஒரு ரொம்ப நாள் யோகா செய்கிற ஒருத்தவங்க. ஸோ யோகா சாதனையில் இருக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி கருப்பனை கூப்பிடுறது கிடையாது. ஸோ நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பிறகு ஏதோ அப்படியே ஒரு சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. என் குரூப்பே வந்து சாந்தமாகிடுச்சு. சில ஹவர்ஸில் ஒருத்தர் வந்தார், வாங்க நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இந்த க்ரௌடில் யாரும் உங்களுக்கு தாக்க மாட்டாங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சாங்க. அடுத்த நாள் வந்து நம்மளை அந்த பிள்ளைகளை ஏற்றி விட்டுட்டாங்க. டக்குன்னு அந்த உதவி வந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த காவல் காக்கிறது, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உயிர் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி டேஞ்சர் இருந்துச்சுன்னா அவரை உண்மையிலே கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவார். ஓகே. ஐயனார் அப்படிங்கிறவும் கிராமத்துலலாம் இருக்குது. ஐயனார் அப்படிங்கிறவரும் கருப்பசாமி அப்படிங்கிறவரும் ஒருத்தரா இல்லை வேறு வேறையாச்சு? நல்ல கேள்வி. இப்போ சினிமா பார்க்குறதுனால நிறைய பேருக்கு ஒரு தெய்வம் வந்து வேறு தெய்வமாக தெரியுது. சில படத்துலலாம் ஐயனார் வந்து மீசை வச்சுலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஐயனாருக்குலாம் மீசை கிடையாது. முனீஸ்வரர் வேறு, கருப்பன் வேறு, ஐயனார் வேறு. ஐயனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூர்ண புஷ்கலா என்ற 2 சக்தி கூட இருப்பாங்க. ஐயனார் வந்து சாஸ்தாவோட ரூபம். சாஸ்தா யார்? ஐயப்பா. இப்போ
தர்ம சாஸ்தாவை தான் நம்ம ஐயப்பனை வேண்டுறோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியுங்க, ஓ ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி. ஆமாம், ஆனால் சாஸ்தா வந்து பல ரூபம் சாஸ்தாக்கு இருக்குது. அதில் ஒரு ரூபம் தான் ஐயப்பன். அவர் ஒண்டி தான் பிரம்மச்சாரி. அவரை வந்து தர்ம சாஸ்தாவாக கும்பிட்றோம். அதே மாதிரி நிறைய இடத்துல வெவ்வேறு சாஸ்தாக்கள் இருக்காங்க. இப்போ அச்சங்கோயிலையும் சாஸ்தா இருக்கார், ஐயப்பனர் ரூபம் சாஸ்தா இருக்கார். ஆனால் அங்கே அவருக்கு பூர்ணா புஷ்கலா என்ற 2 சக்திகள் இருக்காங்க. அதே மாதிரி ஐயனார் கோயில், உண்மையான ஐயனார் கோயில் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா பூர்ணா புஷ்கலா 2 பேரும் தான் இருப்பாங்க. அதாவது சாஸ்தா தான் வந்து ஐயனார், ஐயப்பனை நம்ம வேண்டுறோம். நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம். கருப்பன் வந்து ஐயப்பனோட க்ஷேத்திரபாலன், போர் தளபதி. அது என்ன லிங்க்னா, இப்போ நான் சொன்னல சில பேருக்கு குலதெய்வம் இருப்பாங்க, குலதெய்வத்துக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. இப்போ சில பேருக்கு சாஸ்தா வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த குலதெய்வத்தோட காவல் தெய்வம் கருப்பன். இப்போ ஸ்ரீவித்தைன்னு ஒரு சம்பிரதாயம், சாக்த சம்பிரதாயம். அதில் லலிதா திருப்புர சுந்தரி வேண்டுவாங்க. லலிதா திருப்புர சுந்தரி இருப்பாங்க. பிறகு மகாவாராகி என்ற தேவி இருப்பாங்க. மகாவாராகி யாரு? லலிதா திருப்புர சுந்தரியோட போர் தளபதி, அவங்களோட சக்திகளின் தளபதி அவங்க. அதே மாதிரி சாஸ்தா ஐயப்பனோட போர் தளபதி வந்து கருப்பன். இப்போ நீங்கள் சபரிமலை போனீங்கன்னா அந்த 18 படி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பன் அங்கே இருப்பார். அச்சன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவருக்கு எதிராக கருப்பன் இருப்பார். ஸோ எல்லா சாஸ்தா கோயிலையும் ஐயப்பன் கோயிலும் கருப்பன் வந்து முன்ன நிற்பார். இப்போ எல்லாரும் மாலை போட்டுட்டு மலைக்கு போகிறாங்க. போகாத முன்னே வந்து ஒரு ஐதீகம் இருக்குது, தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. அது ஏன் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, தேங்காய் உடைக்கும் போது இப்போ ஒரு ஆண்மகன் போகிறாரு, அந்த வீட்டுக்கு யாரும் காவல் கிடையாது. நான் போயிட்டு வரேன், கருப்பா எனக்கு வந்து இந்த வீட்டை, என் குழந்தைய, என் வீட்டு எல்லாரையும் நீ காவந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உடைக்கிறீங்க. அப்போ கருப்பர் வந்து வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பார் காவலா. மலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க, அப்போ தான் அவரோட காவல் வந்து முடியுது. ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க, கோடிக்கணக்கான பேர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க. அத்தனை வீட்டையும் அவர் ஒரே நேரத்தில் காவந்து பண்ணுறாரு. அவர் எப்படி சிறு தெய்வமாக இருக்க முடியும், எப்படி கிராம தெய்வமாக இருக்க முடியும்? ரெண்டாவது, அவருக்குன்னு ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. எப்படி கருப்பன் ஐயப்பன் சாஸ்தா லிங்க் எப்படி ஆயிடுச்சுனோ, இப்போ ஐயப்பன் வந்து அவட அவதார நோக்கம் என்ன? மகிஷி என்ற அசுரியை வந்து அழிக்கிறதுக்கு, வதம் செய்வதுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வரம் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க ரோமங்களை எடுத்து தரையில் வைக்கும் போது அது பல அசுரர்களாக வராங்க. ஸோ 3 நாள் ஐயப்பனோட படை மகிஷியோட படை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ட்ராவாக இருக்குது, சமநிலையில் இருக்குது. இதை வந்து பரமேஸ்வரன் வந்து சிவலோகத்தில் வந்து பார்க்குறாரு. அவருக்கு உக்ரம் இதை பார்த்து அவர் எப்படி மடியில் அடைக்கும் போது அந்த உக்ரத்திலிருந்து அவர் தேகத்திலேருந்து ஒரு கருப்பு ரூபம் வெளிவருது. அந்த கருப்பு ரூபம் தான் கருப்பன். சிவன் சொல்வார், என் மகனுக்கு போய் நீ உதவி செய். ஸோ அவர் அந்த வெள்ளை குதிரையில இறங்கி அந்த மகிஷியோட படையை அவர் தண்ணியால் வந்து வென்று ஜெயிப்பார். அதுக்கப்புறம் ஐயப்பன் சொல்வார், நீ நல்லா சண்டை போடுற, என்னோட படைக்கு நீ இனிமேல் தளபதியாக வந்து நில்லு. யார் யாரெல்லாம் என்னை வேண்டி விருதம் எடுத்து மாலை போட்டு வராங்களோ அவங்களுக்கு நீ காவலாரு, அவங்க வீட்டுக்கு நீ காவலாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்துலேருந்து சாஸ்தா, அதாவது ஐயனார் ஐயப்பன், இந்த தெய்வம் ஒரே தெய்வத்துக்கு அவர் போர் தளபதியாக வந்து நிற்பார். ஓகே, இப்போ இந்த புராணம் நீங்கள் சொல்கிறதுனால இதில் வந்து ஒரு டவுட் வருது. ஃபஸ்ட்டு மலைக்கு போகிறவங்க வந்து கருப்பு ஆடை தான் போட்டு போவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா கருப்பு ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க, அதுக்கும் கருப்பருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அவரே அந்த ட்ரெஸ் தானே போடுவார். அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க அந்த இது போட்டு போகிறாங்க. பெண்கள் கருப்பரை கும்பிடலாம், அந்த மாதிரி எந்த பாகுபாடுலாம் இல்லை இல்லையா ஜி? எல்லாருமே கருப்பனை வந்து வழிபாடு பண்ணலாம். எல்லாருமே கருப்பரை இப்போ சாதனா செய்கிறது வேற, வேண்டுறது வேற. எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வேண்டியதுக்கு உரிமை இருக்கு. மந்திர சாதனை வந்து வேற விஷயம். இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம வேண்டும் போது அந்த தெய்வத்தை வந்து நம்மளை தாண்டி பார்க்குறோம். இதே மந்திர சாதனை என்று செய்யும் போது அந்த தெய்வத்தை நம்ம உள்ளுக்குள்ள மன ஹிருதயத்தில் வந்து நிற்கிறோம். அதில் தான் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். வேண்டுறதுல பிரச்சனை கிடையாது. ஓகே, யார் வேணால் இது பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வேண்டும். ஓகே, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி எல்லா இதுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். பட் கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள்னு தனியாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த கருப்பசாமிக்கும் கிராம தேவதைகள் இல்லை கிராம தேவதைகள், கிராம தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ
கிராம தெய்வ வழிபாடு வந்து முக்கால்வாசி நான் செஞ்ச ஆராய்ச்சியில் அகஸ்தியர் தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பாரத தேசம் பூரா பரவிவிட்ட ஒரு வழிபாடு முறை தான் கிராம தெய்வத வழிபாடு. இப்போ மந்திர தெய்வங்கள்லாம் இருக்குது. அகஸ்தியர் வந்து பல ஊருக்கு போகும்போது ஒரு விவசாயிக்கு வந்து 10 மணி நேரம் ஜபம் செய்யறதுக்குலாம் நேரம் கிடையாது, தியானம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, விவசாயம் செய்யறதுக்கு டைம் போயிடும். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வேணும்? மழை பெய்யணும், வம்ச விருத்தி ஆகணும், பாதுகாப்பு தேவை, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் தேவை. அவங்களுக்கு வந்து மோட்சம் அடையணும், இல்லை வந்து நான் சொர்க்கத்துக்கு, அந்த மாதிரி யோசனை அவங்களுக்கு கிடையாது. ஸோ அகஸ்தியர் என்ன பண்ணார்? தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டினார், அம்பாள் கிட்ட போய் வேண்டினார். நான் அவங்க தான் அவ்வளோத்துக்கே தாய். அம்பாள் கிட்ட வேண்டும்போது அம்பாள் முதல்ல கிராம தெய்வமாக வந்தாங்க. அதாவது ஆதிபராசக்தியாக இருக்கிறவங்க, எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஆதிபராசக்தி நமக்காண்டி ஒரு சிறிய ரூபத்தில், ஈஸியாக வென்ற ரூபத்தில் மாரியாத்தாரா வந்தாங்க. அம்பாளே வரும்போது மற்ற தெய்வம் எப்படி நிற்கும்? அவங்க கூட சிறு சிறு ரூபத்தை எடுத்து வந்தாங்க. இப்போ சிவன் வந்து முனீஸ்வரனாக வந்தார், அதே மாதிரி பைரவர் வந்து கற்பராக வந்தார். ஒவ்வொரு தெய்வமும் ஒரு சிறு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய வந்தாங்க. ஸோ இந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. இப்போ ஒரு ஆகம கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செய்யும் போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து 6 கால பூஜை, நைவேத்தியம் செய்யணும், 6 கால பூஜை செய்யணும், அபிஷேகம், சுத்தி பண்ணணும். ஏதாவது ஒரு தப்பு நினச்சின்னா அதில் கோயிலே மூடி நிறைய விஷயங்கள் இருக்குது செய்யறதுக்கு. அது செய்யலைன்னா அந்த சக்தி கோயிலில் தங்காது. ஆனால் கிராமதேவ கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை கூட நடக்காது. மேபி ஒன்ஸ் செய்ய ஒரு பலி பூஜை செய்வாங்க, இல்லை ஒன்ஸ் செய்ய ஊரை சேர்ந்து இந்த பொங்க வைப்பாங்க தெய்வத்துக்கு, ஆடை மாற்றுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் அந்த சக்தி இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள். அதுதான் இப்போ மழை தேவைப்படுது, மாரியம்மன் மாறினா மழை தான். இப்போ குழந்தைகளை காப்புறதுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க, பேச்சாயி அம்மன், பெரியாச்சி அம்மன்னு அந்த தெய்வம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தேவைக்கு ஒரு தெய்வம், அந்த மாதிரி கிராம தெய்வமாக வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அகஸ்தியர் தான் கொடுத்த ஒரு வழி. ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் சங்கராச்சாரியார் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னான்னா, இந்த கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள் இதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி ஏதாவது புக் இருக்கா, இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம அடுத்த தலைமுறை இதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும்னா எங்கே போய் அவங்க இந்த கிராம தெய்வதைகள், கிராம தெய்வங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ அவங்களோட பூர்வீகம் எங்கேயோ அங்கே போய் பார்க்கணும். அந்த கிராமத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் அவங்க வணங்கணும். குலதெய்வமாக இருந்தாலும் சரி, கிராம தெய்வமாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு கொடுத்தோட போகணும். இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். இப்போ நீங்கள் டெய்லி வணங்காட்டி கூட வருஷம் வந்து ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும். இப்போ அந்த பூசாரியோட நம்பரை வாங்கிட்டு, சரி கோயில் இது கொஞ்சம் சுத்தம் செய்யணுமா, இல்லை இதை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுமா செய்யணும். அப்போ தான் வந்து அந்த கிராம தெய்வம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா கிராமங்களும் இன்னமும் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பாரதில் நேபாளில் கூட இருக்கு. நான் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன் மகேந்திரா பூஜல்னு, அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். நான் எழுதுகிற கட்டுரைகள்லாம் பார்த்து ஒரு வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணார் ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியா தான் இருக்கேன், நேபாள் போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் என் பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் இந்த நாகம்னு ஒரு கனவுல வந்துகிட்டே இருக்காங்க, நாக தேவதைகள் கனவுல வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா காட்டிங்க, உங்கள் ஊரில் ஏதோ ஒரு நாகதெய்வம் கோயில் இருக்கா? சரி, நான் அடித்து கேட்குறேன். ஸோ அடிக்கும்போது ஆமாம், அந்த அவங்களோட குலதெய்வம் வந்து அந்த நாகதேவதைகள் இப்போ தான் திருப்பி புதுசாக ஆக்குறாங்க அந்த கோயிலுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா போனால் கூட அந்த தெய்வம் சொல்லுது, அந்த பொண்ணு அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அதை என் பொண்ணே கூட்டிகிட்டு வான்னு. ஸோ நான் சொன்ன போய் கூட்டிகிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, அந்த கோயிலை நல்லபடியாக கட்டுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ அந்த குலதெய்வம், கிராம தெய்வம் உங்கள் கூடயே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. ஆமாம், அதுதான் ரொம்ப ரொம்ப குவிக்கட்டாக ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு உதாரணம், எனக்கு ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் தெரியும். சில பேருக்கு வந்து இந்த செய்வினை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து உதவி செய்வார். பத்திங்கரா தேவி ஹோமம், சண்டி ஹோமம், வாராகி ஹோமம்லாம் செஞ்சுட்டு இருப்பார். ஸோ ஒருத்தர் வந்தபோது இந்த மாதிரி ஹோமங்கள் செஞ்சாங்க, எதுவுமே வேலை செய்யலை. அவரே என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு, இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டேன் முடியல. பக்கத்தில் வந்து
ஒரு கருப்பர் கோயில் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள். ம் அந்த மாதிரி போய் சொன்னாங்க. 3 நாளில் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. இவங்க அவ்வளோ ஹோமங்கள் செஞ்சு தீராத ஒரு பிரச்சனை அங்கே போய் வேண்டிக்கை வச்சாங்க, தீர்ந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். ஏன்னா அவர் குதிரையில் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு தெய்வத்தோட வாகனம் வந்து அந்த தெய்வத்தோட சக்தியை பற்றி குறிக்கும். ஓகே. இப்போ நம்ம கணபதி வந்து ஒரு மூஞ்சூரில் இருக்கார், அது வந்து எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். ஓகே. அதே மாதிரி கருப்பர் குதிரையில் இருக்கார், டக்குன்னு வந்துடுவார். அதுதான் அந்த குதிரையின் சக்தி. ஓகே. கருப்பசாமி பற்றி ரொம்ப யாருக்கும் தெரியாத பல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது வந்து கிராம தேவதை அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க இடத்துல இல்லை, அவர் வந்து காவல் தெய்வம். நம்ம என்டையர் பாரதத்துக்குமே அவர் காவல் தெய்வம், சிவனோட அம்சம் அப்படின்னு. ஒரு கருப்பசுவாமின்னா என்ன, அது எப்படி வழிபடணும், யார் வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க. இந்த கிராமத்து தேவதைகள் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜி. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் நேயர்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. சிவகணபதி நம, கருப்பர் துணை. ரொம்ப நன்றி.